மாறாவின் பணம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். 25 ஆகஸ்ட் இன்னைக்கு யார் யாரெல்லாம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தீபக் ஃபெர்டிலைசர், ஆதித்யா விஷன், ஷிவாலிக் பைமேட்டா, எம்ஏஎஸ் ஃபினான்ஷியல்ஸ், மோபா வென்யூ, ஏஐ, டிஃப்யூஷன் என்ஜினியரிங், என்ஆர் அகர்வால், பெம்கோ குளோபல், ஹால்மார்க் ஆப்டோ. ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே 25 இன்னைக்கு டிவிடெண்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்கன்னாக்கா தீபக் ஃபெர்டிலைசர் இவங்க ஒரு ஷேருக்கு 10 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதே நேரம் இன்னைக்கு ஒரே நாளில் 1.5% அவங்களோட ஸ்டாக் வேல்யூ மேலே ஏறி இருக்கு, 1470 ரூபா. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த ஸ்டாக்ல என்கிட்ட வேற எந்த ஷேரும் கிடையாது. அதே மாதிரி ஷிவாலிக் பைமேட்டா, என்ஆர் அகர்வால், பெம்கோ குளோபல் இவங்க 3 பேருமே 2 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஷேருக்கு 2 ரூபா. இதில் ஷில்விகா 1022 ரூபா. இவ்வளோ ரேஞ்ச் இருக்கிறவன் 2 ரூபா ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்கறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னு. மற்ற 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபா 400 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்கவங்க 2 ரூபா டிவிடெண்ட் தராங்க. ஆக்சுவலாக இவங்களே ஒரு 4 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்துருக்கலாம். இவங்களே 2 ரூபா தான் டிவிடெண்ட் தராங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் யோசிங்க. இதில் யாரெல்லாம் ஷேர் வச்சிங்களோ அவங்களுக்குலாம் டிவிடெண்ட் வரும், வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக்கை பிரிக்க போறவங்க யாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா வாட்டர்வேஸ் லிசோ இவங்க 10க்கு 1 அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க ஸ்டாக்கை பிரிக்கிறாங்க. இந்த வாட்டர்வேஸ் லேசோ அப்படிங்கிறது ஒரு டூரிசம் கம்பெனி. இன்னைக்கு அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 10, இதை 1 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பிரிக்கிறாங்க. இது வரைக்குமே இவங்க டிவிடெண்டா யாருக்கும் எதுவுமே கொடுத்தது கிடையாது அப்படிங்கிறதும் ஒன்று. ப்ளஸ் இது புதுசாக மார்க்கெட்டில் வந்து இருக்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ஆரம்பிச்சே வெறும் 3 மாதம் தான் ஆகுது. இவன் ஏன் அதுக்குள்ளேயே 1000 ரூபாய்க்கு போயிருக்கான் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இவன் உச்சாணி கும்பல இருக்கான். இந்த மாதிரி டைமில் இவனோட ஷேரை வாங்குறது தப்பு. ஏன்னா மார்க்கெட்டில் எப்பயுமே உச்சாணி கும்பல இருந்து ஒரு 20% அந்த ஷேரோட விலை இறங்கி இருந்தால் மட்டும்தான் நம்பி உள்ளே வரலாம். அதுவுமே நம்பி வரக்கூடாது. அவனோட பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் அவனுக்கு பிஇ ரேஷியோவோ பிபி ரேஷியோ எதுவுமே கிடையாது. காரணம் புது கம்பெனி. அதனால தான் இவன் இப்போ இதை பிரிக்கிறான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் 1040 ரூபாய்க்கு இருக்கிற ஷேரு 100 ரூபாய்க்கு இறங்க போகுது. அதனால இப்பயே வாங்கி வச்சு என்ஜாய் பண்ணுறவங்களும் பண்ணுங்க. இல்லை பிரிக்கட்டும், அது 100 ரூபாய்க்கு வரட்டும், அப்புறமா நான் வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணி 100 ரூபாயில வாங்க. அவன் அதுக்கப்புறம் பொறுமையா 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு 200 ரூபாய்க்கு வந்தானா நமக்கு லாபம் டபுள். என்றும் அன்புடன் உங்கள் எம் கே. நன்றி, வணக்கம்.